இலங்கையில இன்றைக்கு மிகப்பெரிய அளவான ஒரு பேருந்து விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அதாவது தம்புத்தேகம தலவ நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த பேருந்து ஜியாகங்கைக்கு அருகாமையில பள்ளத்துல விழுந்து இந்த பேருந்து வந்து விபத்துக்குள்ளாகிறது. மிகப்பெரிய அளவான ஒரு பேருந்து விபத்து. இந்த விபத்துல 39 பேர் காயமடைந்திருக்காங்க. ஏற்கனவே ஊடகங்கள்ல 5 பேர் இந்த விபத்துல உயிரிழந்ததாக சொல்லப்பட்டாலும் அது தவறான தகவல் அப்படின்னு சொல்லி போலீஸ் பிரிவு, அதாவது போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட தகவல் அடிப்படையில் 16 வயதை சேர்ந்த ஒரு இளைஞர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல அதிகமா பயணம் செஞ்சவங்க உயர்தர பரீட்சைக்கு தோற்றிவிட்டு சென்ற மாணவர்கள், பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த விபத்துன்றது ஒரு வளைவுல மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதுவதை தவிர்ப்பதற்காக இந்த பேருந்து அதாவது ஓரத்துக்கு சைட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக சறுக்கி பள்ளத்தில் இந்த பேருந்து விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இதில் 50 பேர் பயணம் செய்யக்கூடிய 50 பேர் பயணம் செய்யக்கூடிய பெரிய லேரன் பேருந்து இது. இந்த பேருந்து விபத்து அப்படின்றது பெரிய அளவாக இந்த பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆரம்பத்தில். ஆனாலும் கூட ஒருவர் உயிரிழந்திருக்கார் என்ற கவலைக்குரிய விஷயமும் இந்த பேருந்து விபத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக கிடைத்த தகவலில் தம்புத்தேகம அனுராதபுர வைத்தியசாலைகளில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. நேற்று இரவு வந்து நோரெலியாருடைய ஓஐசி பொறுப்பதிகாரி, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ஒரு அழைப்பு. இந்த இடத்துல போதைப்பொருள் வியாபாரத்தில் ஒரு பெண் ஈஸி கேஷ் மூலமா பணம் பெற்று போதைப்பொருளை விற்பனை செய்யறாங்க, இவங்களை கைது செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுது. இங்கதான் இருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. இப்போ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு உன்னுடைய அவர் கைது நடவடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு போகும்போது இவங்க பெண் அப்படின்றபடியா ஒரு பெண் போலீஸ் அதிகாரி இல்லை. என்னடா செய்யறது, உடனே இதை கைது செய்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போய் அந்த குற்றவாளியை கைது செய்து வந்திருக்காரு. இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு நூறலியாவில். இந்த கைது செய்யப்பட்ட அந்த பெண் வந்து போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈஸி கேஷ் மூலமாக பணம் பெற்று நூறலியா, வெளிமட, பண்டாரவளை ஆகிய பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு போதைப்பொருள் வியாபாரம் செஞ்சுருக்காங்க. இது வந்து போலீஸ் பக்கமாக பெண் போலீஸ் ஊழியர்கள் இல்லை அப்படின்ற ஒரு பற்றாக்குறை, அந்த நேரத்தில் எப்பவுமே தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பற்றாக்குறையும் இதில் பார்க்கப்பட்டது. என்னதான் இருந்தாலும் மனைவியை உதவியை அழைத்து கொண்டு அவர் அந்த வேலையை உடனடியாக செய்து முடித்திருக்காரு. இல்லை பெண் போலீஸார் இல்லை அப்படின்றதுக்காக அதை கைது செய்யாமட்டு இருந்தால் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எது நடந்தாலும் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றது இப்போ பார்க்கப்பட்டது. இதுக்கு பிறகு அது அவங்களுடைய மனைவியை அழைத்து கொண்டு போய் குற்றவாளியை கைது செய்து சரியா பிழையா அப்படின்ற விஷயங்கள் பிறகு போலீஸ் திணைக்களம் அல்லது போலீஸ் மாதிபர் பக்கம் தீர்மானிக்கப்படும் நினைக்கிறோம். இந்த விஷயம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உயர்தர பரீட்சையில மிக முக்கியமான ஒரு சிகப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது பரீட்சைகள் ஆணையாளரால். காரணம் என்னன்னு சொன்னா, இனிமேல் இந்த பரீட்சையில ஆள் மாறாட்டம் அல்லது இந்த சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஆள் மாறாட்டம், பேர் மாறாட்டம் ஏதாவது செய்யப்பட்டு பரீட்சை முறைகேடாக யாராவது செய்திருந்து அது உறுதிப்படுத்தப்பட்டா வாழ்நாள் தடை, எந்த ஒரு காரணம் கொண்டும் பரீட்சைகளை எழுத முடியாத அளவுக்கு தடை விதிக்கப்படும். இதுல பெற்றோர்கள் மிக அவதானமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்காங்க. யாரா இருந்தாலும் இதை கவனிங்க. இனி இந்த மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு நடைமுறை இருக்கு. 3,40,000 பேர் இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு தோத்துறாங்க இன்றைய நாள்ல இருந்து. எனவே இது ஒரு முக்கியமான நாளா இருக்கு. அரச பாடசாலைகளுக்கு விடுமுறையும் வழங்கப்பட்டிருக்கு. அம்பாறை நீதிமன்றம் இன்றைய நாளில் 6 பேருக்கு மரண தண்டனை விதித்திருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னால், 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி லொரி ஒன்றில் இருந்து இந்த 6 பேரும் மதுபானம் மருந்திருக்காங்க. மதுபானம் மருந்து கொண்டிருக்கும் போது அந்த பிரதேசத்தை சேர்ந்த 2 பேர் இது தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்டதுக்காக அவங்களுக்கு அடித்து அந்த லொரியால் அவர்களை ஏற்றி கொலை செய்த குற்றத்துக்காக 2 பேரை கொலை செய்த இரட்டை கொலைக்காக இன்று அம்பாறை நீதிமன்றம் இந்த 6 பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறது. இலங்கையில விதிக்கப்பட்ட மரண தண்டனைகள்ல ஒரே நாளில் கொடுக்கப்பட்ட 6 மரண தண்டனைக்காக இது பதிவாகி இருக்கு. இது 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவத்துக்காக நடந்த ஒரு தீர்ப்பு. சில நேரங்களில் இப்படியும் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது கடந்த 3 மாசத்துக்கு முதல்ல இந்திய வியாபாரி ஒருவர் 5 கண்டெய்னர்கள்ல அரிசி, அதாவது இங்க இருக்கிற மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கூடாது, கஷ்டப்பட்ட பிரதேச மக்களுக்காக அரிசி வழங்குறதுக்காக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோ 5 கண்டெய்னர்களில் அனுப்பப்பட்டிருக்கு.
ஆனால் இந்த 3 மாத காலமாகியும் இந்த கண்டெய்னரில் இருக்கிற அரிசியை சுங்கம் அல்லது ஹாபர் பக்கமாக, துறைமுக பக்கமாக இதை விடுவிக்கல இன்னும்ன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இது துறைமுக ஊடக பக்கமாக அல்லது ஊடக பிரிவு பக்கமாக பேசக்கூடிய அதிகாரியிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்படி இருக்கா, அப்படி இருக்கிறதாக தனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கூட பதிலளிப்பதாகவும், அது தொடர்பான விமர்சனங்கள் இன்று நாளில் பெரிய அளவாக பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த அரிசி 3 மாதம் ஏற்கனவே தாமதமாக இருக்குது, எப்படி மக்களுக்கு வழங்குறது, ஏன் இவ்வளவு தாமதம், இது சரியாக ஏன் கவனத்தில் எடுக்கல அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோகிராம் அரிசி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நேற்று மாலை வேளையில் வந்த செய்தி தான் இது. இன்று நாள் முழுவதும் அனைத்து முக்கியமான தளங்கள்லையும் இந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மினுவாங்கோட அலப்பொத்த அப்படின்ற பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற ஒரு மென்பந்து கிரிக்கெட் போட்டி ஒன்றில் ஒருவர் உயிரிழந்திருக்காரு. காரணம்னு சொன்னால், உயர்ந்து சென்ற பந்தை பிடியெடுப்பதற்காக முயற்சித்த போது ரெண்டு பேர் அங்கே பக்கம் இந்த பக்கம் இருந்து 2 பேர் முயற்சித்த போது 2 பேரும் மோதி தலை அடிபட்டு அதில் ஒருவர் உயிரிழந்திருக்காரு. வைத்தியசாலையை கொண்டு போனதுக்கு பிறகு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. நிறைய கிரிக்கெட் போட்டிகளில் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் கூட அது அடிக்கடி நடக்கும். ஆனால் உயிரிழந்த சம்பவங்கள் அப்படின்றது நாம் கேள்விப்பட்ட அளவில் இது முதல் தடவையாக இருக்கும். காரணம்னு சொன்னால், இந்த மாதிரி மோதுப்பட்டு பால் பிடிக்க போய் மோதுப்பட்டு உயிரிழந்த சம்பவங்கள் மிக மிக அரிது. ஆனால் நேற்றைய நாளில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. மிக அவதானமாக இந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். வரவு செலவு திட்டம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசப்படுது. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக இப்போ தான் ஒவ்வொரு பக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் 4.5 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி பேசினாலும் கூட இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வெளிப்படையான விஷயங்களும் இருக்குது, உள் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம கடந்த முதல் வீடியோவில் பார்த்த ஒரு விஷயம் தான். நிறைய டேக்ஸ் விஷயங்கள், நிறைய வரி அறவுற தொடர்பான பலதரப்பட்ட முக்கியமான திட்டங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இருக்கிறதையே சின்ன சின்ன மாற்றங்களால் வரி கட்டுறவங்களை அதிகரிக்கிறதுக்கான பல வேலை திட்டங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய இந்த டேக்ஸ் அறவுற முறைமையை பொறுத்தவரையில் 25,000 முதல் 35,000 ஃபைல்கள் அல்லது புதிய டேக்ஸ் ஃபைல்கள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட வேண்டி வரும் என்று சொல்லப்படுது. காரணம்னு சொன்னால், சிறு வியாபாரம் செய்கிறவங்க, கடைகள் செய்கிறவங்க, சில பொருட்களை விற்பனை செய்கிறவங்க, இந்த மாதிரியான வருமானம் உள்ளவர்கள், இந்த வியாபாரம் செய்கிற பலதரப்பட்ட கடை வைத்திருக்கிறவங்க கிட்டத்தட்ட 25,000 முதல் 35,000 வரையிலான கடைக்காரர்கள் டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிவுக்குள்ளே வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த வரி முறைமை ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரி பலதரப்பட்ட துறைகளால் வரிகளை அறவுறது தொடர்பாக அரசாங்கம் தொடர்ந்தும் சிந்தித்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக இன்னும் வர இன்னொரு கிழமை போகும்போது இப்பொழுது பாராளுமன்றத்தில் நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு எதிர்ப்பாக அதிகமாக 90% அதிகளவான எதிர்ப்பும் விமர்சனங்களும் எதிர்க்கட்சி பக்கமாக வந்து கொண்டிருக்கு. ஆனால் இதனுடைய வாக்களிப்பு இந்த கிழமை நடக்க போகுது. அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் 3ஆம் கட்டம் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கும். அதுக்கு பிறகு இந்த வரவு செலவு திட்டம் வேகமானதாக அல்லது நிறைவேற்றப்படும். எல்லா பெரும்பான்மை அரசாங்கத்தில் இருக்கிறதால நிச்சயம் 100% இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது தொடர்பான விவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும். எனவே இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.